திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோயிலில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகத்தின் சார்பில் ஒருங்கிணைந்த சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், பிரதமரின் மக்கள் வங்கி கணக்கு திட்டம், போதைப் பொருள் ஒழிப்பு பாரத இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் முக்கிய நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. திருப்பூர் கோட்டத்தில் இந்திய அஞ்சல் துறை சார்பில் அஞ்சல் ஆயுள் காப்பீடு மற்றும் கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, வாடிக்கையாளர்களின் தேவைகள், சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர்க்கும் முகாம் திருப்பூர் அஞ்சல் கோட்டத்துக்குட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் 23ஆம் தேதி துவங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பெயர், முகவரி, பிறந்த தேதி திருத்தம், செல்லாத பாலிசி மீட்பு உள்ளிட்ட கோரிக்கைகளுக்கு தேவையான ஆவணங்களுடன் பங்கேற்று பயன்பெறுமாறு அஞ்சல் கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு நெகிழி செயலாக்க இயந்திர இயக்குபவர் பயிற்சி வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் மத்திய பெட்ரோ கெமிக்கல் பொறியியல் நிறுவனம் இணைந்து 18 முதல் 35 வயது வரையிலான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆதி திராவிடர் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த இலவச பயிற்சியை வழங்குகின்றன. குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். 4 மாத கால இப்பயிற்சி சென்னையில் நடைபெறும். பயிற்சியின் போது இளைஞர்களுக்கு மாதம் ரூபாய் 2000 உதவித்தொகை தாட்கோவால் வழங்கப்படும். பயிற்சி முடிந்ததும் மாத ஊதியம் ரூபாய் 18,000 முதல் 22,000 வரை பெறும் வேலைவாய்ப்பும் உறுதி செய்யப்படும். விரும்புவோர் www.tatco.com என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம். 2026-27ஆம் ஆண்டுக்கான காரிப் பருவத்தில் நெல், மக்காச்சோளம், சோளம், வரகு, மரவள்ளி, வெங்காயம், மஞ்சள் உள்ளிட்ட பயிர்களுக்கு விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்ய வேண்டும் என திருப்பூர் மாவட்ட வேளாண் துறை அறிவித்துள்ளது. கடன் பெறும் மற்றும் கடன் பெறாத விவசாயிகள் அருகிலுள்ள சேவை மையங்கள் அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். பயிர்களுக்கு ஏற்ப காப்பீடு தொகை மற்றும் பதிவு இறுதி தேதி மாறுபடும் நிலையில் நெல், மக்காச்சோளம், சோளம், தக்காளி உள்ளிட்ட பயிர்களுக்கு ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் இறுதி தேதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 90 அடி உயரம் கொண்ட அமராவதி அணை மூலம் திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் சுமார் 55,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் விவசாயிகள் கோரிக்கையை அடுத்து பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழக அரசு உத்தரவை வழங்கியதை அடுத்து திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து அமராவதி புதிய பாசனத்திற்குட்பட்ட 25,250 ஏக்கர் பாசன பகுதியில் நிலையில் உள்ள பயிர்களை காப்பாற்ற சிறப்பு நனைப்புக்கும் மற்றும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முடிய 15 நாட்களுக்கு அமராவதி பிரதான கால்வாய் வழியாக வினாடிக்கு 440 கன அடி வீதம் மொத்தம் 570.24 மில்லியன் அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. மேலும் அமராவதி ஆற்றில் உள்ள 8 பழைய ராஜ வாய்க்கால்களின் மூலம் பாசன வசதி பெறும் 7,520 ஏக்கர் நிலங்களுக்கு முதல் போக பாசனத்திற்கு வரும் 3ஆம் தேதி வரை 135 நாட்களில் 80 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு, 55 நாட்களுக்கு தண்ணீர் அடைப்பு என்ற அடிப்படையில் தகுந்த இடைவெளி விட்டு வினாடிக்கு 300 கன அடி வீதம் மொத்தம் 2,074 மில்லியன் கன அடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. அமராவதி அணையில் நீர்மட்டம் மொத்தமுள்ள 90 அடியில் 51.45 அடியாகவும் நீர்வரத்து வினாடிக்கு 53 கன அடியாகவும் உள்ளது. திருப்பூர் மாநகராட்சியில் உணவகங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு நேரடியாக சுகாதார சான்றிதழ் வழங்கும் முறை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இனிமேல் சுகாதார சான்றிதழ் பெற விரும்புவோர் தமிழ்நாடு இ-சேவை இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இணையதளத்தில் பதிவேற்றப்படும் ஆவணங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே சுகாதார சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் இந்த புதிய நடைமுறையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் எனவும் மாநகராட்சி அதிகாரிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.